ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் 5வது பாடம் ஆயத்தொலை வடிவியல்ங்கிற பாடத்தில் பயிற்சி 5.1ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோட்டில் அமைந்தவை எனில் ஏயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 சம் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுக்கப்பட்ட அந்த 3 புள்ளிகளும் ஒரு கோட்டில் அமையுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி அமையுதுன்னா ஏயோட மதிப்பை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட இந்த 3 புள்ளிகளையும் ஏ பி சின்னு எடுத்துக்க. ஏங்கிற புள்ளி 2,3, அடுத்து பிங்கிற புள்ளி 4,a, அடுத்து சிங்கிற புள்ளி 6,-3. இப்போ இந்த 3 புள்ளிகளும் ஒரு கோட்டில் அமையுது. 3 புள்ளிகளும் ஒரு கோட்டிற்கு மேலே அமையுது அப்படின்னா அப்போ இந்த 3 புள்ளிகளால் உருவாகுத முக்கோணத்தின் பரப்பு என்ன? 0. அப்படி ஒரு முக்கோணமே வராது. அப்படிதான் அர்த்தம். அப்போ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோட்டில் அமைந்தவைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈக்குவல் டு 0வா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 1/2 மாடுலஸ் x1y1 x2y2 x3y3 மறுபடியும் x1y1 மாடுலஸை முடிச்சுட்டு ஈக்குவல் டு 0. இது குறி போட்டு வச்சுக்கோ. இப்படி அதாவது இந்த ஃபார்முலாவோட மதிப்பு 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த கொடுக்கப்பட்ட இந்த 3 புள்ளிகளை அப்படியே தூக்கி பிரதியிட்டு 0க்கு சமப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு ஏயோட மதிப்பு கிடைச்சிரும். அப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இந்த ஃபார்முலாவில் அப்படியே பிரதியிடுற அப்படின்னா முதல்ல இந்த புள்ளிகளை x1y1 x2y2 x3y3ன்னு குறிச்சு வச்சுக்கோ. இப்போ இந்த 3 புள்ளிகளையும் இந்த ஃபார்முலாவில் பிரதியிடு. 1/2 மாடுலஸ் x1y1 என்ன? 2 3, அடுத்து x2y2 4a, x3y3 6-3 அடுத்து மறுபடியும் x1y1 2 3 மாடுலஸை முடிச்சு ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடி. 1/2 ப்ராக்கெட். இப்போ இதை என்ன பண்ணணும்? மேலேருந்து கீழே பெருக்கணும். அம்புக்குறி போட்டு வச்சுக்கோ. மேலேருந்து கீழே பெருக்கி வரக்கூடிய மதிப்பு எல்லாத்தையும் கூட்டணும். 2 × a எத்தனை? 2a. அடுத்து 4 × -3 3 12 +4 -3 அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ -12. அடுத்து 6 × 3 6 3 18 +18. ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ. அடுத்த டேர்ம் செய்யல மைனஸ், அடுத்து ப்ராக்கெட் ஆரம்பிச்சு இப்போ கீழிருந்து மேலே பெருக்க போகிறோம். பெருக்கி வரக்கூடிய ஆன்சரினா கூட்டலும். 4 × 3 12. அடுத்து 6 × a 6a. இங்கேயும் ப்ளஸ் அப்போ +6a. அடுத்து 2 × 3 3 6 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அப்போ -6. ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு அடுத்து இந்த பெரிய ப்ராக்கெட்டை இங்கே முடிச்சுக்கோ. ஈக்குவல் டு இதோட மதிப்பு தான் 0. 1/2 ப்ராக்கெட். இப்போ இந்த 2a அப்படியே போடு. இங்கே -12 +18ன்னு இருக்குது. 2 வெவ்வேறு குறினா என்ன செய்யணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறியை போடணும். அப்போ 18லேருந்து 12 கழிச்சு 6, பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் அப்போ +6. அடுத்து மைனஸ், இங்கே ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோ. இந்த 6a அப்படியே 6aன்னு போடு. இங்கே 12 -6 12லேருந்து 6 கழிச்சா 6 +6. ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ. பெரிய ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ. ஈக்குவல் டு 0. இப்போ உள்ள டேமை மட்டும் எழுது. 2a +6. இப்போ இந்த மைனஸை இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள
கொண்டு போகிறோம். அப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன்னா இங்கே வந்து ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மைனஸையும் ப்ளஸையும் என்ன செய்யணும், பெருக்கணும், உள்ள டேமோட பெருக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், மைனஸ் 6a வரும். அடுத்து இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு இப்போ இந்த 1/2 எப்படி இருக்குதுன்னா, அந்த 1/2 ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டேமோட பெருக்கல்ல இருக்குது. இதை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போக போகிறோம். அந்த சைடு கொண்டு போவையில் எப்படி மாறும், வகுத்தலாக மாறும். அப்போ 0/1/2 வந்துடும். அடுத்து 2a மைனஸ் 6a, அதாவது ப்ளஸ் 2a மைனஸ் 6aன்னு இருக்குது. அப்போ இது என்ன செய்யணும், ரெண்டு வெவ்வேறு குறிகள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறியை போடணும். 6aலேருந்து 2a கழிச்சா 4a, பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறி மைனஸ். அடுத்து 6 கழித்தல் 6, 6லேருந்து 6 கழிச்சா 0 ஈக்குவல் டு இப்போ 0/1/2, 0/ன்னு வந்திருக்கு. அப்போ 0 தொகுதியில் இருந்துச்சுனாலே இதோட மதிப்பு என்ன, 0. இப்போ நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தான் வேணும். -4க்கும் ஏக்கு இடையில என்ன இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ ஏ மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த -4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போவையில் என்ன ஆகும், வகுத்தலா மாறும். அப்போ 0/-4 ஏ ஈக்குவல் டு தொகுதியில் 0 வந்துடுச்சா, பகுதியில் எந்த நம்பர் இருந்தாலும் சரி அதோட மதிப்பு என்ன, 0. அப்போ ஏயோட மதிப்பு என்ன, 0. இப்போ இதில் ரெண்டாவது சம் பார்ப்போம். இந்த 3 புள்ளிகளும் ஒரு கோட்டில் அமைந்தவை எனில் ஏயின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது சம்ல கொடுக்கப்பட்ட இந்த 3 புள்ளிகளையும் முதல்ல ABCன்னு எடுத்துக்கோ. கொடுக்கப்பட்ட புள்ளிகளை ABCன்னு எடுத்துட்டேன். இந்த 3 புள்ளிகளும் ஒரு கோட்டில் அமைந்தவைன்னு கொடுத்துருக்காங்க. 3 புள்ளிகளும் ஒரு கோட்டில் அமைந்தால் என்ன அர்த்தம், முக்கோணம் ABCயின் பரப்பு ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 1/2 மாடுலஸ் x1y1 x2y2 x3y3 மறுபடியும் x1y1 ஈக்குவல் டு 0. அம்புக்குறி போட்டு வச்சுக்கோ. அதாவது இந்த ஃபார்முலாவோட மதிப்பு 0ன்னு அர்த்தம். அப்போ கொடுக்கப்பட்ட அந்த 3 புள்ளிகளை இந்த ஃபார்முலாவில் அப்படியே பிரதியிட்டு 0க்கு சமப்படுத்தணும். பிரதியிடுறதுக்கு முன்னாடி இந்த புள்ளிகளுக்கு குறித்து வச்சுக்கோ, நேம் குறித்து வச்சுக்கோ. x1y1, இது x2y2, இது x3y3 அப்படின்னு குறித்து வச்சுக்கோ. இப்போ இந்த புள்ளிகளை அப்படியே இந்த ஃபார்முலாவில் பிரதியிட போகிறோம். பிரதியிட்டா என்ன ஒரு 1/2 மாடுலஸ் x1y1 a 2 மைனஸ் 2a, b எத்தனை, x2y2 எத்தனை, -a + 1, அடுத்து 2a, அடுத்து x3y3 எத்தனை, -4 -a 6 -2a, மறுபடியும் x1y1 தான். அப்போ a 2 -2a ஈக்குவல் டு 0. இப்போ 1/2 ப்ராக்கெட் மேலேருந்து கீழே பெருக்கி வர்ற ஆன்சரைனா கூட்டணும். அப்போ மேலேருந்து கீழே பெருக்கினா என்ன வரும், a × 2a, அதாவது ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 × 2 என்ன, 2, a × a என்ன, a². அடுத்து ப்ளஸ் இந்த டேர்மே பெருக்கணும், -a + 1 × 6 -2a போட்டாச்சா. அடுத்து ப்ளஸ் இந்த டேர்மே பெருக்கணும், -4 -a × 2 -2a ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு. அடுத்து இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணு. அவ்வளோ. இப்போ ரெண்டாவது டேர்ம் செய்ய போகிறோம். அதாவது மைனஸ் ப்ராக்கெட் கீழிருந்து மேலே பெருக்கணும், பெருக்கி வர்ற ஆன்சரைனா கூட்டணும். 2 -2a 2 -2a × -a + 1 -a + 1 ப்ராக்கெட் ப்ளஸ் அடுத்து இந்த டேர்மை பெருக்கணும். 2a × -4 -a ப்ராக்கெட் கூட்டல் அடுத்து a × 6 -2a a × 6 -2a ப்ராக்கெட்
அடுத்து இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோ, இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோ, ஈக்குவல் டு 0. இப்போ கவனமாக போடணும். 1/2 ப்ராக்கெட் இந்த 2a² நான் அப்படியே எழுதிக்கிறேன். 2a². அடுத்து இப்போ இந்த டேமையும் பெருக்க போற. எப்படி பெருக்கணும்? இதில் இருக்கக்கூடிய முதல்ல இந்த -aயோட இந்த 2 உறுப்புகளையும் பெருக்கணும். அடுத்து இந்த 1ஓட +1ஓட 2 உறுப்புகளையும் பெருக்கணும். -aயோட +6 நீ ஃபர்ஸ்ட் பெருக்க போற. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் a இன்ட்டு 6 எத்தனை? 6a. ஓகே, இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து என்ன வரும்? இந்த -aயோட -2a பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் a இன்ட்டு 2a எத்தனை? 2a². முடிஞ்சிடுச்சா? அடுத்து இந்த +1ஓட 6 பெருக்குனா என்ன வரும்? +6 பெருக்குனா +6. அடுத்து +1ஓட -2a பெருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2a எத்தனை? 2a. அடுத்து இந்த டேமோட இந்த டேமை பெருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த -4ஓட இந்த 2ஐயும் பெருக்கு. -4ஓட +2 பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 இன்ட்டு 2 8. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 2 8a. வந்துருச்சா? அடுத்து இந்த -a டேமோட இந்த டேமை பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் a இன்ட்டு 2 2a. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a இன்ட்டு 2a 2a². வந்துருச்சா? அடுத்து இந்த டேம் முடிஞ்சிடுச்சு, இந்த ஃபர்ஸ்ட் டேம் முடிஞ்சிடுச்சு, ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோ. அடுத்து மைனஸ் 2வது டேம் பார்க்கணும். இப்போ இதில் இந்த டேமோட இந்த டேமை பெருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 2ஓட இந்த 2 உறுப்புகளையும் பெருக்குனா இது +2 +2 இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு a 2a. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு a 2a இன்ட்டு a 2a². அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2a இன்ட்டு 1 2a. ஓகே, அடுத்து இதை பெருக்கு. 2a இந்த டேமோட பெருக்கணும். அப்போ +2a ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 4 8a. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2a இன்ட்டு a 2a². அடுத்து இந்த டேம் ப்ளஸ் ஏயை 6 மைனஸ் 2aயோட பெருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஏயை 6ஓட பெருக்குனா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு a 6a ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a இன்ட்டு 2a 2a². ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு 0. முடிஞ்சிச்சா? இப்போ இந்த டேம்லாம் பாரு. முதல் டேமை பாரு. முதல் டேமில் நம்மளால் எதையெல்லாம் கூட்ட முடியுதோ கூட்டிக்கிடணும், கழிக்க முடிஞ்சால் கழிச்சுக்கிடணும். ஓகே, இப்போ முதல் டேமை நாங்கள் எழுதுறோம். 1/2 ப்ராக்கெட். இதில் பாரு, இங்கே 2a² இருக்குது. ஃபஸ்ட்டு a² டேமாக பாரு, அடுத்து a டேமாக பார்க்கணும், அடுத்து மாறிலி உறுப்பை பார்க்கணும். a² பாரு, a² டேம் இங்கே 2a², அதாவது +2a². இங்கே +2a² இருக்குது, இங்கே +2a² இருக்குது, எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ சாதாரணமாக கூட்டு 2 4 6, அதாவது 6a². 6a² போட்டாச்சா? அடுத்து a டேமை பாரு. a டேம் பாரு, -6a இருக்குது, அடுத்து -2a இருக்குது, -2a இருக்குது, எல்லாமே ஒரே குறிகளாக தான் இருக்குது. அப்போ சாதாரணமாக கூட்டி அந்த மைனஸ் குறியை போட்டால் போதும். இங்கே ஒரு +8a வேற இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒரே குறியில் இருக்கக்கூடியதுனா சாதாரணமாக கூட்டு. -6 -2 -2 இருக்குது. அப்போ 6 2 8 8 2 10, அதாவது -10a வரும். அந்த -10a +8a இருக்குது, அதாவது -10a
ஏ ப்ளஸ் 8a அப்படின்னா என்னது, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறியை போடணும். அப்போ 10லேருந்து 8 கழிச்சா 2a வந்துருமா. பெரிய நம்பரோட குறி எத்தனை, -2a. அப்போ ஏ டேமையெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சோம்னா -2a வருது. -2a. ஓகே, இப்போ தனி உறுப்பு மாறிலியை பாரு. மாறிலி என்ன இருக்குது, +6 இருக்குது, -8 இருக்குது. அப்போ 2 வெவ்வேறு குறிகள். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட குறியை போடணும். 8லேருந்து 6 கழிச்சா 2. பெரிய நம்பரோட குறி எத்தனை, -2. ஓகே, இப்போ இதை நான் மொதல் டேமை செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் போட்டு ரெண்டாவது டேமை பாரு. இதில் ஃபஸ்ட்டு a² இருக்கக்கூடிய டேமை என்ன பாரு, +2a² -2a². அடுத்து -2a² வந்திருக்கு. +2a² இங்கே -2a². ரெண்டையும் கழிச்சா என்ன வரும், 2a²லேருந்து 2a² கழிச்சா 0 ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது -2a² மட்டும்தான் இருக்குது. அதை எழுது, -2a². அடுத்து a டேமை பாரு. இங்கே -2a, இங்கேயும் -2a இருக்குது, இங்கே -8a இருக்குது. அடுத்து +6a இருக்குது. ஃபஸ்ட்டு -2a -2a எல்லாமே ஒரே குறிகள். சாதாரணமாக கூட்டு. 2 2 4, 4 8 12. அப்போ -12a வந்துருமா. இது +6a இருக்குது. அதாவது -12a வந்திருக்கு, +6a வந்திருக்கு. இந்த ரெண்டையும் என்ன செய்யணும், இது மைனஸ் குறி, இது ப்ளஸ் குறி. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட குறியை போடணும். அப்போ 12லேருந்து 6 கழிச்சா 6, மைனஸ் குறி -6a தான் வருது. அப்போ இந்த -6a டேமை இங்கே போடு. -6a ஏ டேமை முடிச்சாச்சா. இப்போ மாறிலி உறுப்பு பாரு. மாறிலி உறுப்பில் என்னென்ன வந்திருக்கு, இங்கே 2 இருக்குது, +2 அவ்வளோதான் இருக்குது. இதை மட்டும் எழுதினாலே போதும். +2 ப்ராக்கெட்டை முடிச்சாச்சு. இந்த பெரிய ப்ராக்கெட்டை இங்கே முடிச்சுக்கோ. பெரிய ப்ராக்கெட்டை முடிச்சு =0 போடு. ஓகே, அடுத்து இப்போ உள்ள டேமை பாரு. 6a² -2a -2. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பெருக்கணும். பெருக்கையில் என்ன வரும், -*- +2a². அடுத்து -*- +6a. அடுத்து -*+ இப்போ இந்த 1/2 வந்து இந்த டேமோட எப்படி இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. இந்த பெருக்கல்ல இருக்கையில் அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போவையில் என்ன ஆகும், வகுத்தலா மாறும். அப்போ =0/1/2 வரும். ஓகே, அடுத்து இப்போ 6a² +2a². ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 8a² வந்துருமா. அடுத்து -2a +6a, 2 வெவ்வேறு குறிகள். அப்போ 6aலேருந்து 2a கழிச்சு பெரிய எண்ணுக்கு முன்னாடி உள்ள குறியை போடணும். கழிச்சா என்ன வரும், 4a. பெரிய எண்ணுக்கு முன்னாடி உள்ள குறி +4a. அடுத்து -2 -2 ஒரே குறி தான். அப்போ சாதாரணமாக கூட்டி மைனஸ் குறி. அப்போ -4 = 0க்கு கீழே எந்த நம்பர் வந்தாலும் தொகுதியில் 0 வந்துட்டா இதோட மதிப்பு என்ன, 0. இப்போ இதை பாரு, இது 8, இது 4, இது 4. மூணுமே எப்படி இருக்குன்னா 4ஓட மடங்குகளாக இருக்குது. அப்போ இது 3 டேமையும் 4ஆல் வகுக்கணும். அதை எப்படி எழுதணும்னா இருபுறமும் 4ஆல் வகுக்க. ஓகே, இருபுறமும் 4ஆல் வகுக்க அப்படின்னு போடணும். அப்போ 2 புறம் 4ஆல் வகுத்தா, இங்கே 4ஆல் வகுத்தா எப்படி இருக்கு, 8a² + 4a/4 -4/4 = 0/4 அர்த்தம். இப்போ இதை 4ஆல் வகுத்தா என்ன வரும், 1 4 4 ஈர் 4 8. அப்போ 2a² வரும் ப்ளஸ் 1 4 4 1 4 4 a மைனஸ் 1 4 4 1 4 4. அப்போ 1 = 0/4. தொகுதியில் 0 வந்துட்டாலே அதோட மொத்த மதிப்பு எத்தனை, 0. இப்போ என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு படி 2 உடைய பல்லுறுப்புக்கோவை வந்திருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணணும், காரணிப்படுத்துக முறையில் செய்யணும். இதை ஒருத்தங்களும் ஒரு முறையில் செய்வாங்க. இப்போ நான் ஒரு முறையில் செய்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ 2a² இருக்குது. இந்த 2a² எந்த 2 நம்பரால் பெருக்கணும்னா 2a² வருதுன்னு பார்க்கணும். எத்தனை, 1a × 2a, அதாவது 1 × 2 எத்தனை, 2. a × a எத்தனை, a².
பெருக்கியாச்சா? இப்போ -1 இருக்கு. -1 எந்த 2 நம்பரால் பெருக்குனா -1 வருதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் 1 எப்படி வரும்? ஓர் 1 1னா 1ன்னு வந்துடும். மைனஸ் எப்படி வரும்? 1 ப்ளஸ் ஆகும் 1 மைனஸ் ஆகும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை ஆப்போசிட்டாக பெருக்கு. இதை இதோட பெருக்கு, இதை இதோட பெருக்கு. பெருக்கி இந்த சைடு எழுது. இந்த 2ஐயும் பெருக்கி இங்கே எழுது. இந்த 2ஐயும் பெருக்கி இங்கே எழுது. ஓ 2 2 ஏ. அப்போ ஒரு ஏ இன்ட்டு -1 எத்தனை? -1 ஏன்னு வந்துடும். இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய இந்த 2 ஆன்சரையும் கூட்டணும். ஓகே, கூட்டுறதுக்கு இது ப்ளஸ் குறியா இருக்கு, இது மைனஸ் குறியா இருக்கு. ஓகே, அப்போ இந்த 2ஐயும் கூட்டினா என்ன ஒரு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய என்னோட குறிய போடணும். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா என்ன வரும்? 2ஏலேருந்து ஒரு ஏ கழிச்சா ஏ தான் வரும். பெரிய நம்பரோட குறி என்னது? ப்ளஸ். அப்போ ப்ளஸ் ஏ வந்துடுச்சு. அந்த நடுவில் உள்ள அந்த ஆன்சர் இங்கே வரணும். ஓகே, இப்படி வந்துட்டாலே போதும். இப்போ சப்போஸ் இது இந்த முறைப்படி செய்யலாம். இந்த முறையில் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரலன்னா இந்த 2ஐயும் அப்படி இடமாற்றி போட்டு இதே மாதிரி செய், வரும் ஆன்சர். ஓகே, இப்போ இதில் காரணிகள் எதெல்லாம்னா ஒரு ஏ ப்ளஸ் 1 இந்த 2ஐயும் ஜோடி சேர்த்து எழுது. ஒரு ஏ தானே, ஒரு ஏ நம்ம ஏனே எழுதிக்கலாம். ஏ இதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? ப்ளஸ் 1 இது ஒரு காரணி. அடுத்து 2a -1 2a -1 இது ஒரு காரணி. இந்த 2 காரணி வந்திருக்கு, அதாவது இதனோட காரணிகள் வந்திருக்கு. ஈக்குவல் டு என்னது? 0. ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இந்த 2 இதோட மதிப்பு 0, அதாவது இதே பெருக்கி வர ஆன்சர் 0னா என்ன அர்த்தம்? a + 1 = 0வா இருக்கும். அல்லது 2a - 1 = 0 அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த 2ல ஏதாவது 1 0 வந்துட்டாலுமே இதோட ஆன்சர் 0ன்னு அர்த்தம். அதை நம்ம அப்படியே எழுதிட்டோம். ஓகே, இப்போ இதில் ஏயோட மதிப்பு எத்தனை? இதிலிருந்து ஏயோட மதிப்பு a = -1ன்னு வருது. இதிலிருந்து ஏயோட மதிப்பு என்ன வரும்? 2a = இந்த -1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போவையில் +1 மாறும். அடுத்து 2 × ஏன்னு அர்த்தம். இந்த 2க்கு இடையில என்ன இருக்கு? பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏ மட்டும் வேணும்னா ஏ மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 2 வந்து பெருக்கல்ல தானே இருக்கு. அப்போ அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போவையில் வகுத்தலா மாறும். அப்போ 1/2 ஏயோட மதிப்பு இங்கே 1/2ன்னு வந்திருக்கு. இங்கே ஏயோட மதிப்பு -1ன்னு வந்திருக்கு. அல்லதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஏயோட மதிப்பு என்னது? இது அல்லது இது, 2ல் ஏதாவது ஒன்று வரும்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலான்னு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இப்போ -a + 1ங்கிற இந்த டேமையும் 6 - 2aங்கிற இந்த டேமையும் பெருக்கணும்னு சொன்னனியா? பெருக்கையில் நம்ம எப்படி பெருக்கணும்? இதை விடுங்க. இப்போ எப்படி பெருக்கணும்? -6 -a +6ஓட ஃபர்ஸ்ட் பெருக்கணும். அடுத்து -a -2ஓட பெருக்கணும். அப்படிதான் நான் பெருக்கி எழுதியிருக்கேன். -6aன்னு எழுதியிருக்கேன். அடுத்து -a × 2a அப்படி எழுதியிருக்கேன். அடுத்து இந்த 1ங்கிற டேம் இந்த 2 டேமோட பெருக்கி இங்கே எழுதியிருக்கேன். அப்படி தானே? ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே ப்ளஸ் இருக்கையா, அந்த ப்ளஸ்ஸை ஏன் நான் அப்படியே விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருக்கேன்? ஏன்னா இந்த ப்ளஸ் மட்டும் வந்திருக்கனால இந்த ப்ளஸ் டேமை இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதுக்குள்ளே அந்த 2 பெருக்கி வரக்கூடிய அந்த ஆன்சரோட இந்த ப்ளஸ் டேமை கடைசியாக நீ பெருக்குனாலும் மதிப்பு மாறாது, ப்ளஸ் இருக்கிறதுனால. புரியுதா? அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ப்ளஸ்ஸோட நீ எதை பெருக்கினாலும் மாற போகிறது கிடையாது. மாற்றுறது என்னன்னா இந்த மைனஸ் தான் என்ன செய்யும்? மாற்றிடும். அப்போ இந்த இடத்துல உனக்கு மைனஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்கெட் போட்டுட்டு முதல்ல இதை நீ பெருக்கி முடிச்சுட்டு அடுத்து இந்த மைனஸை கொண்டு போய் உள்ளே பெருக்கணும். ஓகே, இங்கே ப்ளஸ் வந்திருக்கிறதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மைனஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் பெருக்கி -6a அப்படின்னு போட்டேன். அடுத்து இந்த மைனஸையும் பெருக்கி +2a அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து இந்த டேம்லேயும் அப்படிதான் இங்கே ப்ளஸ் வந்திருக்கனால இதை விட்டுட்டு அடுத்து இந்த -4 -aங்கிற இந்த டேமை 2 - 2aயோட ஸ்ட்ரெயிட்டாக பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மைனஸையும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் -× +, -4 × 2 8 அப்படின்னு நான் ஸ்ட்ரெயிட்டாக பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ப்ளஸ் வந்திருக்கிறதுனால தான் நான் அப்படி பெருக்க ஆரம்பிச்சிட்டேன்.